குடும்பத்தின் ஆறுதல் தேர்தலுக்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்துக் கொள்வோம். இந்த அற்புதமான மத்திய வார ஆராதனையிலே ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பொதுவாகவே இன்றைக்கி இந்த உலகத்தில் நடைபெறுகிற இந்த யுத்தங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு சமீபம் என்ற ஒரு காரியத்தை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியுதுங்க. ஸோ இவைகளெல்லாம் சொல்லுகிற செய்திகள் ஒரு புறமாக இருந்தாலும் கிறிஸ்துக்கிட்ட சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. நம்ம பலமுறை அந்த வேத பகுதியை படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வியை கொஞ்சம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 1வது வசனத்தில் தான் நான் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவங்க. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து 2 கேள்வி வைக்கிறாங்க. அந்த 2 கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் முதல் அடையாளம் என்ன, அந்த முதல் அடையாளத்தை சொல்றாங்க. பாருங்களேன், வசனம் 4 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் முதலாக சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் முதல் அடையாளம் வஞ்சனை அப்படின்னு சொல்றார். அந்த வஞ்சனையை சொல்லும் பொழுது சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்ப முதல் கேள்வி பாருங்க, இயேசுவினுடைய 2ஆம் வருகை வரணும் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு முடிவு வரணும் அப்படின்னா என்ன அடையாளத்தை தேவன் முதலாவது சொல்றாரு? வஞ்சனை. இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்முடைய உலகளாவிய திருச்சபையா இருக்கட்டும், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வஞ்சனை எப்படி வரப்போகுது, இந்த வஞ்சனை உண்மையாகவே எப்படி இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களையும் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் இந்த வஞ்சனை இதோ சமீபம், சீக்கிரமாக வரப்போகுது, பாருங்க அமெரிக்காவில் இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை உற்று நோக்கி நம்முடைய பார்வைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேலையில், ஆண்டவரே, இந்த வஞ்சனை உலகத்தில் நிச்சயமாய் நடக்க தான் போகிறது. 2ஆம் வருகைக்கு முன்னாடி, உலகம் முடிவதற்கு முன்பதாக இந்த வஞ்சனை இந்த உலகத்தில் நடைபெற போகுது அப்படின்னா, இந்த வஞ்சனையில் நான் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவரே, நான் சத்தியத்தை படிக்கிறேன், தெளிவாய் புரிந்திருக்கிறேன் சில சத்தியங்களை, ஆனால் நானும் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் என் உள்ளத்துக்குள்ளாக தோன்றியது. நானும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. அப்போ தேவன் ஞாபகப்படுத்தின ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்மிடத்துல வஞ்சனை காணப்படுமா, நாமும் அந்த வஞ்சனைக்குள்ளாக சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வைப்போம் அப்படின்னா, நிச்சயமாய் நாமும் வஞ்சனையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வஞ்சனை ஏதோ ஒரு தனி மனிதன் மூலமாக தான் வரணும் அப்படின்னு இல்லை, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வதற்கான சூழல்களும் சமயங்களும் நம்மிடத்துல உண்டு. இதை நான் சொல்லலைங்க, யார் சொல்றது அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, நீங்க உலகத்தின் வஞ்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வஞ்சனையை பார்க்கலும் பெரிய வஞ்சனை எது தெரியுமா? இந்த உலகத்துல நடைபெறுகிற சம்பவங்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த சம்பவங்களை காட்டிலும் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. இதை ஏன் நீங்க கவனிக்க மறந்துடுறீங்க? ஏன்னா
உலகத்தில் நம்முடைய பார்வை ஒவ்வொரு சம்பவங்கள் வரும்பொழுதும் செய்திகளை கேட்கிறோம், கண்ணால் பார்க்குறோம். பார்க்கும்போது ஐயையோ வஞ்சனை வரப்போகுது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, இது எல்லாம் பெரிய ஆபத்தை உண்டு பண்ணாது. ஆனால் ஒரு வஞ்சனை இருக்குது, அதுதான்பா பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். எங்க இருக்கு தெரியுங்களா அந்த வஞ்சனை? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம். அந்த 3வது அதிகாரத்தில் வஞ்சனையிலும் பெரிய வஞ்சனை இருக்கிறதுலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வீழ்த்துவதற்கான வஞ்சனை. என்ன வஞ்சனை? அந்த காரியத்தை 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்களேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்க, இந்த உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்துட்டு நம்ம வஞ்சனை வருது, ஐயையோ இந்த சம்பவம் வந்தா உலகம் முடிவுக்கு வந்துடும், இது நடந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு வஞ்சனை நம்மளை நெருக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லி வெளிப்புற தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம மத்தியில ஆவியானவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வஞ்சனையை காட்டிலும் மிகப்பெரிய வஞ்சனை ஒன்று இருக்குதுப்பா. அந்த வஞ்சனை உனக்கு சின்ன சின்ன ஆபத்தை தான் உண்டு பண்ணும். ஆனால் இங்க ஒரு வஞ்சனை இருக்குது, இந்த வஞ்சனை உன்னிடத்துல காணப்படும் அப்படின்னா அது உன் ஆத்துமாவே அழித்து போட்டுரும் அப்படின்னு சொல்றார். அந்த வஞ்சனையை தான் லிஸ்ட் போட்டு வாசிக்கிறோம். பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமென்று அறிவாயாக. இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துக்கு பின்னாடி சில சம்பவங்கள் நடைபெற போகிறது. இது எல்லாம் வெளிப்புறத்தில் நடக்கிற வஞ்சனைங்க. அந்த வஞ்சனை அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பாதிக்காது. ஏன்னா அந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் போக்கையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க வேறொரு வஞ்சனை இருக்குது. அந்த வஞ்சனை வெளிப்புறத்தில் அல்ல, எங்கங்க? உள்புறத்தில், நம்ம உள்ளத்திற்குள் நடைபெறுகிற வஞ்சனை. அந்த வஞ்சனையை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு நல்லாவே தெரியும். முதலாவது அந்த வஞ்சனை வருகிற நாடு எதுன்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி வரும்னு சொல்லிட்டாங்க, அதனுடைய அது கடந்து வருகிற தருணங்கள் எல்லாம் எப்படி என்பதை நமக்கு தீர்க்க தரிசனமா இருக்குது. ஆனா கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு வஞ்சனை அப்படின்னா அது இந்த வஞ்சனை தான். பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து நம்ம பார்வையெல்லாம் அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா நம்ம ஆத்துமா உண்மையாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனும் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம எப்பயாவது சிந்திச்சிருக்கிறோமான்னு யோசித்து பாருங்களேன். இந்த 3வது அதிகாரத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிற சில தவறான குணநலன்களை பவுல் அப்போஸ்தலன் அப்படி லிஸ்ட் போடுறார். யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம், மொத்தம் எத்தனை விஷயங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு? எத்தனை காரியங்கள் இருக்குதுங்க? கவுண்ட் பண்ணலாமா? வாசிக்கலாமா? நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. அதே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கலாங்களா? எங்கிருந்து வாசிக்க போகிறேன்? 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். முதல் காரியம், மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை வசனம் சொல்லுது. தற்பிரியராயும், 2வது என்னங்க? பணப்பிரியராயும், 3வது வீம்புக்காரராயும், 4வது அகந்தை உள்ளவர்களாயும், 5வது தூஷிக்கிறவர்களாயும், 6 தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், 7 நன்றி அறியாதவர்களாயும், 8 பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், 9 சுபாவ அன்பில்லாதவர்களாயும். அடுத்தது எத்தனைங்க? 10. என்ன வருதுங்க? அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும். இணங்காதவர்களாயும், அடுத்தது அவதூறு செய்கிறவர்களாயும், அடுத்தது
இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், அடுத்தது கொடுமையுள்ளவர்களாயும், அடுத்தது நல்லோரை பகைக்கிறவர்களாயும், அடுத்தது துரோகிகளாயும், அடுத்தது துணிகரம் உள்ளவர்களாயும், அடுத்ததுங்க இருமாப்புள்ளவர்களாயும், அடுத்தது தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், அடுத்தது மிக முக்கியமானது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மொத்தம் எத்தனை காரியம்? எத்தனைங்க? யார் சரியா சொல்றீங்க? 19 வருதுங்களா? இப்ப அப்படியே அந்த காரியத்தை கொஞ்சம் வைங்க. வெளிப்புறத்தில் வஞ்சனை இருக்கிற வஞ்சனை கூட என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இங்கே இருக்கிற வஞ்சனை இருக்குது பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான என் ஆத்துமாவை அழிக்கிற ஒரு காரியம். இப்போ இந்த 19 காரியத்தில் எத்தனை காரியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு ஒரு கணம் நீங்கள் பாருங்களேன். சாத்தான் பாருங்க, வெளியில் நடக்கிற சில சம்பவங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம பார்வையெல்லாம் அங்கே திருப்பிடுறான். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு வஞ்சனை, ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வஞ்சனையோ அந்த போராட்டத்தையும் பற்றி அவன் என்ன பண்ணுறதில்ல, நம்மளை கவனிக்க விடுகிறதே இல்லைங்க. இப்போ இதில் இருக்கிற அனைத்து சம்பவங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்குதா இல்லையா? நம் மத்தியில் அதை காண முடியுதா இல்லையா? நிச்சயம் காண முடியுது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக. இப்ப இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள்லாம் ஓகேங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடைபெறுகிற சம்பவத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. இப்ப இதுல எத்தனை சம்பவங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது, நான் இதற்குள்ளாக எப்படியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் நான் சிந்திக்கணுமா இல்லையா? நிச்சயமா சிந்திக்கணுங்க. ஏன் அப்படின்னா, நான் முதலாவது என்னை நானே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவை தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழாம உலகத்துல எந்த சம்பவம் நடந்தா எனக்கு என்னங்க? நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு அந்த சட்டம் வருது, இந்த சட்டம் எல்லாம் ஓகே தான். ஆனா நான் பரிசுத்தமாய் வாழாம எனக்குள்ளாக இத்தனை விதமான வஞ்சனைகளை நான் வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எது வந்தாலும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்குள்ளாக நான் வைத்து பார்க்க வேண்டியவனா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 19 காரியத்தில் இன்னைக்கு நான் எதுலையாவது இருக்கிறேன்னா என்பதை கண்டறிஞ்சு நம்ம ஆத்துமாக்களை நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய காலங்களுக்குள்ளாகவும் நேரங்களுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. மனுஷர்கள் எப்படியெல்லாம் இந்த முடிவு காலத்தில் இருப்பாங்க, இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்ற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் நேர்த்தியாய் அவர் சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனா மனுஷர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த இடத்துல நான் இருக்கிறேனா? ஏன் என்னிடத்துல இருக்கிற குணநலன்கள் ஏதாகிலும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இதுல மனுஷர்கள் அப்படின்னு பொதுவா சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நான் எங்கேயாவது அங்க காணப்படுகிறேனா என்ற காரியத்தை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எந்தறீங்களா? இன்னைக்கு வெளிப்புறத்தில் வருகிற எத்தனையோ வஞ்சனைகளை ஈஸியாக நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் உள்ளத்துக்குள்ளாக இருக்கிற இந்த வஞ்சனைகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பா வருகைக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க வஞ்சனைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதில் இதுவும் ஒன்றுப்பா. நீங்க வெளிப்புறத்தில் நடக்கிற யுத்தத்தை பார்க்குறீங்க, வெளிப்புறத்தில் நடக்கிற போராட்டங்களை பார்க்குறீங்க, வெளிப்புறத்தில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் நீ பார்க்குறீங்க, சந்தோஷம்தான். ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்குதே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல என்ற வார்த்தையை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அந்தரங்க லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற காரியம் அது உள்ளத்துக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையே கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஆவியானவர் எனக்கு முன்பதாக வைத்தாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த வஞ்சனைகள் நம்ம இடத்துல காணப்படும் அப்படின்னா, இப்படிப்பட்ட மனுஷர்களா நம்ம இருப்போம் அப்படின்னா, இதில் காணப்படுகிற ஒவ்வொரு குணநலன் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் அப்படின்னா, என்னுடைய முடிவு என்ன என்ற காரியத்தை ஆவியானவர் சிந்திக்கும்படியா நம்மளை வழி நடத்துறாருங்க. ஏன் அப்படின்னா, இதையெல்லாம் சொல்லிட்டு 6வது வசனத்தில் சொல்றார் பவுல் அப்போஸ்தலன், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற
பெண் பிள்ளைகளுடைய வீடுகள் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவருடைய வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அதை சொல்லிட்டு சொல்றார். ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த வஞ்சனைகள் உலகத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசிக்கிற நாம், இது நம்மிடத்திலும் காணப்படுகிறதா என்பதை என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு மத்திய வார ஆராதனையிலும் இந்த 19 காரியங்கள் லிஸ்ட் போட்டு, தற்பிரியம்னா என்ன, அந்த தற்பிரியம் வேதாகமத்தில் யாராவது இருந்திருக்கிறாங்களா, ஒருவேளை அந்த தற்பிரியம் என்னிடத்துல காணப்படும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஒருவேளை அந்த தற்பிரியத்தின் குணத்தை நான் மாற்றிக்கொள்ளாமல் போனா என்ன விளைவு ஏற்படும். ஏன் அப்படின்னா நாம் இந்த பூமியில் ஆயத்தப்பட வேண்டிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா வேறு ஒரு காலம் நமக்கு இனி இல்லை. ஸோ ஒவ்வொரு வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து படிக்க போகிறோம். தற்பிரியம்னா என்ன, பணப்பிரியம்னா என்ன, எல்லா காரியத்தையும் சிந்திச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் நல்ல சத்தியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு உதவி செய்யட்டும். நீங்களும் தொடர்ந்து இந்த பாடங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் வருகிற அனைத்து